ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ உயர்வு அறிவிப்பு எப்போது வரும், பெரிய அப்டேட் என்னன்னு பார்க்க போகிறோம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் அகவிலைப்படி டியர்னஸ் அலவன்ஸ் டிஏ உயர்வு அறிவிப்பு இம்முறை வழக்கத்திற்கு மாறாக தாமதமாகி வருகிறது. பொதுவாக ஜனவரி மாதத்தில் அமலுக்கு வரும் இந்த டிஏ உயர்வு மார்ச் மாதத்தின் கடைசி வாரத்தில், குறிப்பாக ஹோலி பண்டிகையொட்டி அறிவிக்கப்படும். ஆனால் 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் வாரம் தொடங்கிய பின்னரும் இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாததால் லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் கவலையும் அதிகரித்துள்ளது. 7வது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட்டதிலிருந்து இது போன்ற பெரிய தாமதம் ஏற்பட்டதே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தாமதத்திற்கான காரணங்களால் பல அம்சங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. உலகளாவிய பொருளாதார சூழ்நிலையில், குறிப்பாக மத்திய கிழக்கில் நீடித்து வரும் பதட்டங்கள் மற்றும் போர்நிலை, எரிபொருள் விலைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள், உலகளாவிய விநியோக சங்கிலி சிக்கல்கள் போன்றவை அரசாங்கத்திற்கு நிதிநிலைக்கு அழுத்தம் கொடுக்கின்றன. இதனால் செலவுகளை கவனமாக பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அரசு உள்ளது. மேலும் 8வது ஊதியக்குழுவின் கட்டமைப்பு மற்றும் புதிய நிதியாண்டுடன் அதை ஒருங்கிணைக்கும் பணிகளிலும் அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருவதால் டிஏ அறிவிப்பு தாமதமாகியிருக்கலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். அகவிலைப்படி கணக்கீடு தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு AICPIIW என்ற அளவுகோலின் 12வது மாத சராசரியான அடிப்படையில் செயல்படுகிறது. தற்போதைய டிஏ விகிதம் 58% உள்ளது. கிடைத்துள்ள புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த முறை சுமார் 2% உயர்வு ஏற்பட்டு அது 60% உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உயர்வு ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என்பதால் அறிவிப்பு தாமதமாக வந்தாலும் ஊழியர்கள் ஜனவரி முதல் அந்த அறிவிப்பு வெளியான மாதம் வரையிலான நிலுவைத் தொகையை அரியர் பெறுவார்கள். இது அவர்களுக்கு ஒரு கூடுதல் நிதி பலனாக அமையும். சமீபத்திய தகவல்கள் மற்றும் நிபுணர்களின் கணிப்புகளின்படி அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக ஏப்ரல் மாதத்தின் 2வது வாரத்தில் அல்லது அதற்கு பின்னர் அடுத்த வாரத்தில் அரசு இந்த அறிவிப்பை வெளியிடக்கூடும் என கூறப்படுகிறது. புதிய நிதியாண்டு மாற்றம் சுமூகமாக நடைபெறுவதற்கும் 8வது ஊதியக்குழுவின் மாற்றங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த காலதாமதம் உதவியாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் விளக்குகின்றனர். மொத்தத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் அகவிலைப்படி உயர்வு உறுதியாக வரவுள்ளது என்ற நம்பிக்கை நிலவுகிறது. அதோடு அரியர் தொகையையும் சேர்த்து கிடைக்கும் என்பதால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இது நிதி ரீதியாக ஒரு நல்ல செய்தியாக மாறும். இதனால் அனைவரும் அரசு அறிவிப்பை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.